திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறுத்தையை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நம்முடன் இணைப்பில் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி பார்த்திபன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பார்த்திபன் சார். இந்த சிறுத்தையானது தற்போது பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்திருக்கிறது. அங்க மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த வனவிலங்கானது எப்படி நடந்து கொள்ளும்? இதுல ரெண்டு விஷயங்க. ஒண்ணு அது சிறுத்தை தான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சிறுத்தைக்கு ஒரு நல்ல ஹேண்ட் பண்ணி அதனோட இறைய பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராஸ் லேண்ட் வேணும். திருப்பத்தூர் ஃபாரஸ்ட் ரொம்ப கரடுமுரடான ஃபாரஸ்ட். அதனால அதுல அங்க சரியானதான்னு தெரியல. முதல்ல அது கன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது, சப்போஸ் ஸ்கூல் பிரிமிசஸ்குள்ள போயிடுச்சுன்னா இம்மீடியட்டா குழந்தைங்க பூரா வெளியே அனுப்பணும். அதுக்கு சர்டன் டைம் கொடுத்து அது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஒளிகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அது ஒரு ரூம்லயோ இல்லைன்னா ஒரு கார்னர்லயோ ஒளிஞ்சிருச்சுன்னா, இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராங்குலேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப ரேரா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. இப்ப நிறைய இன்சிடென்ட்ஸ் மீட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா டிவிஷன்லயும் ட்ராங்குலேஷனுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. ஆனா பக்கத்துல கூட கூப்பிட்டுக்கிடுவாங்க. சேலத்துல இருந்தோ சென்னையில இருந்தோ கூப்பிட்டுக்கிடுவாங்க. அது ஒரு கார்னர்ல செட்டில் ஆயிடுச்சுன்னா மேட்டர் ஆஃப் 15 மினிட்ஸ் தான். அதை ட்ராங்குலேட் பண்ணி கேப்சர் பண்ணிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைங்கள ரெக்கவர் பண்ணணும், எடுக்கணும், ஸ்கூல் பிரிமிசஸ்க்கு அனுப்பணும். அப்புறம் சேஃபான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும் உள்ள இருந்து அதை டீல் பண்ணணும். ஹியூமன் அட்டாக் ஆகாத அளவுக்கு கையில சில வச்சிடணும். அதனால இதை பத்தி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்ததுன்னா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க, டேக்கிள் பண்ணி.